நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு இன்னும் 30 நிமிடங்களில் கிடைக்கப் போகின்றது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் நீ கண்ட தோல்விகளை நினைத்து எப்பொழுதும் பயப்படாதே. அது எல்லாம் ஒரு பாடம்தான். நம்பிக்கை இழந்தால்தான் வாழ்க்கையை முடிந்துவிடும். நம்பிக்கையை உயிர் போல வைத்துக்கொள். ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுகளிலிருந்து திரும்பும் பொழுது அது நம் வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூட ஒரு புதிய சந்தர்ப்பம் என்று நினைத்து கொள்ள வேண்டுமே தவிர, தவறு செய்து விட்டோமே என்று அதை ஒரு குற்ற உணர்ச்சியாக கொண்டு உன் செயல்களில் கவனத்தை நீ எப்பொழுதும் இழக்க வேண்டாம். தவறிழைக்காத மனிதர்கள் யாரும் இல்லை. அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதனுடைய இயல்பு. கவலை வந்தால் நினைவில் கொள், எல்லாம் மாறிவிடும். இது நிலையானது அல்ல என்பதை நீ தெரிந்து கொள். வெற்றி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய ஒன்று. அது உனக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகனின் மீதான பக்தியை நீ எப்பொழுதும் அதிகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உன் செயலில் நீ எந்த அளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ, உன் மீது நீ எந்த அளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ, அதுபோல இந்த முருகனின் மீதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் எல்லா முயற்சியும் வெற்றியை காணும். உன் வாழ்விற்கு இப்பொழுது ஒளி தேவைப்படுகின்றது. அந்த ஒளியாக என்னுடைய அருள் நிச்சயம் இருக்கும். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இந்த முருகனின் மீது பக்தி கொள்வது. கடந்து சென்ற பாதையை திரும்பி பார்த்து வருத்தப்படுவதை காட்டிலும் இனிமேல் செல்லக்கூடிய பாதை வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பின் திரும்பி பார்க்காமல் உன்னுடைய முயற்சியை வேகமாக செலுத்து. சொந்தம் எனப்படுவது உணர்வு. அந்த உணர்வை எப்பொழுதும் நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கும் சக்தி இருக்கும் பொழுதுதான் அது வாழ்க்கைக்கு அழகை கொடுக்கும். பலவீனமாக உன்னை எப்பொழுதும் நீயே நினைத்து கொள்ளாதே. உனக்கு தேவையான பலத்தை, வலிமையை, திறமையை, அனைத்து சக்தியையும் நான் இங்கிருந்தபடியே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையின் எல்லைக்கு வரை சென்று விட்டோம், இனிமேல் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைமையை ஒருவன் சந்தித்த பொழுதிலும் இந்த கந்தனின் கருத்தை இருக்க பற்றி கொண்டால் என் கரங்களால் காப்பாற்றப்படுவான் என்பது உறுதியான ஒன்று. சவாலை பார்த்து எல்லாம் பயந்து ஓடினால் என் பிள்ளைக்கு அழகா? எதிர்த்து நின்றால் அது நம்மை பார்த்து ஓடிவிடும் என்று என்னை நம்பி அதை எதிர்த்து நின்று பார். அத்தனை சவால்களும் தவிடு பொடியாகிவிடும். எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நம்புவதுதான் வெற்றிக்கான முதல் படி. உன் கண்ணீருக்கு, நீ சிந்திய கண்ணீருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள், ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் இந்த காலம் பதில் சொல்லும். அதிக வலிமையை இதனால் நீ பெற்றிருக்கின்றாய். அந்த வலிமையை எல்லாம் கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீ முன்னேறதான் போகின்றாய். முன்னேற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஏராளமான செல்வங்கள் வந்து குவியும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடிப்படையாக தான் இன்று நான் உனக்கு கொடுக்க போகின்ற அந்த நற்செய்தி. இன்னும் 30 நிமிடங்களில் நீ பெறப்போகின்ற அந்த நற்செய்தி உன் பொறுமைக்கான பரிசு. உன் வாழ்வில் நீ என் மீது வைத்திருந்ததற்கான பரிசு சற்று நேரத்தில் உனக்கு கிடைக்கப்பெறும். காயப்படுத்திய நபர்களையெல்லாம் மன்னித்து விடு. அப்பொழுதுதான் உன் வளர்ச்சியில் நீ கவனம் வைக்க முடியும். தவறுகளையும் மன்னிக்க முடியாத சில நபர்களையும் மனதில் போட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது உன்னுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் அழகாகாது. மன்னிக்க வேண்டியவற்றை மன்னித்து, மறக்க வேண்டியவற்றை மறந்து உன் வாழ்வின் மீது கவனத்தை செலுத்தினால் வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும். நல்லது நடக்கும்.